வெல்கம் டு டைனமிக் கோச்சிங் சென்டர். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் பாஸ்ட் கேட் கொஷின் பேப்பர்ஸில் வந்து கண்டக்ஷன் சம்மந்தமாக உள்ள ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி இது சம்மந்தமாக வந்து நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோக்கு புதுசாக வரவங்க வந்து முதல்ல அந்த வீடியோஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூஷன் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஈஸியாக சில கான்செப்ட்ஸும் புரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த கொஷின்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா கேட் 2013 கேட்டிருக்காங்க. Consider one-dimensional steady-state heat conduction along x-axis அப்படின்னு சொல்லி எக்ஸோட லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரம் 0 to L த்ரூ எ பிளேன் வால். ஸோ பிளேன் வால் அப்படின்னாலே நமக்கு தெரியும் இந்த L அப்படிங்கிறது வந்து திக்னஸை ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படிங்கிறது. வித் த பவுண்டரி சர்ஃபேசஸ் அட் x equal to 0 and x equal to L. ஸோ இந்த பொசிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா x equal to 0 அண்ட் இந்த பர்டிகுலர் பொசிஷன் x equal to L மெயின்டைன்ட் அட் த டெம்பரேச்சர் ஆஃப் 0 டிகிரி அண்ட் 100 டிகிரி. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா 0 டிகிரி, இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 டிகிரி. ஓகே, ஹீட் இஸ் ஜென்ரேட்டட் யூனிஃபார்ம்லி த்ரூ அவுட் த வால், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா த டைரக்ஷன் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வில் be from the surface at 100 degree to the surface at 0 degree. Option B, the maximum temperature inside the wall must be greater than 100 degree. Option C, the temperature distribution is linear within the wall. Option D, the temperature distribution is symmetric about the midplane of the wall. ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ஸ் ஆஸ் ஃபார் அஸ் இந்த ப்ராப்ளம் கன்சிடர் பண்ணும்போது. ஸோ இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னா டயக்ராம் போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் ஹை டெம்பரேச்சர்லேருந்து லோ டெம்பரேச்சருக்கு தான் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும் அப்படின்னு. பட் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹீட் இஸ் பீன் ஜென்ரேட்டட் யூனிஃபார்ம்லி த்ரூ அவுட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டியூ டு ஹீட் ஜென்ரேஷன் இன்சைட் த வால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் டெம்பரேச்சர் வந்து கண்டிப்பாக 100 டிகிரியை விட அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஸோ 100 டிகிரி ஒரு சைடு ஆஃப் த பிளேன் சர்ஃபேஸ் வாலோட டெம்பரேச்சர், 0 டிகிரி இன்னொரு சைடு ஆஃப் த பிளேன் வால் டெம்பரேச்சர் அண்ட் யூனிஃபார்ம்லி ஹீட் ஜென்ரேட் ஆகிறதுனால உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஹீட் ஜென்ரேஷனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் டெம்பரேச்சர் ரீச் ஆகும் அண்ட் தட் ஷுட் பி டெஃபினெட்லி கிரேட்டர் தென் 100 டிகிரி செல்சியஸ். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். த மேக்ஸிமம் டெம்பரேச்சர் இன்சைட் த வால் மஸ்ட் பி கிரேட்டர் தென் 100 டிகிரி. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினுக்குள்ளே போகலாம். Consider a long cylindrical tube of inner and outer radii Ri and Ro respectively, the length L and thermal conductivity K. Its inner and outer surface are maintained at Ti and To respectively, where inner temperature Ti is greater than outer temperature To. Assuming one-dimensional steady-state heat conduction in radial direction, the thermal resistance of the wall of the tube is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்பவே சிம்பிளான ஒரு கொஷின். ஸோ பிளேன் வால், சிலிண்டர் அண்ட் ஸ்பியர் இந்த 3 விஷயம் தான் நம்ம கண்டக்ஷனில் பார்க்குறோம். ஸோ அதில் வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் டியூப் ஆஃப் இன்னர் ரேடியஸ் அண்ட் அவுட்டர் ரேடியஸ் Ri அண்ட் Ro கொடுத்துருக்காங்க அண்ட் அதோட டெம்பரேச்சர்ஸ் Ti அண்ட் To அட் த இன்னர் அண்ட் அவுட்டர் சர்ஃபேசஸ் ரெஸ்பெக்டிவ்லி கொடுத்துருக்காங்க. மெட்டீரியலோட தெர்மல் கண்டக்டிவிட்டி Kன்னு அசியூம் பண்ணிவிட்டு டேரெக்டாக தெர்மல் ரெசிஸ்டன்ஸோட எக்ஸ்பிரஷன் கேட்குறாங்க. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 1/2 pi KL ln Ri/Ro. ஆப்ஷன் பி L/2 pi Rik. ஆப்ஷன் சி வந்து 1/2 pi KL ln Ro/Ri அண்ட் ஆப்ஷன் டி 1/4 pi KL ln Ro/Ri. ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த கொஷினுக்கான ஆன்சர் ரொம்ப சிம்பிளாக நம்ம சொல்ல முடியும். இப்போ சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. உங்களுக்கு Q அப்படிங்கிறது ஜென்ரலாகவே நம்ம வந்து டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் பை ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு போடுவோம். ஸோ இங்கே ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சமேஷன் ரெசிஸ்டன்ஸ் போடணும், டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். பட் நமக்கு இங்கே இருக்கிறதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரே ஒரு சிங்கிள் டியூப் மட்டும்தான் இருக்குது. ஸோ சிலிண்ட்ரிக்கல் இதில் அண்ட் இந்த மெட்டீரியலோட தெர்மல் கனெக்டிவிட்டி கேன்னு கொடுத்துட்டாங்க. இன்னர் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் Tiன்னு கொடுத்துட்டாங்க, அவுட்டர் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் T1 கொடுத்துட்டாங்க. ஸோ வெறும் இந்த கண்டக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் வந்து கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டக்ஷன் ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் எக்ஸ்பிரஷன் ln அவுட்டர் ரேடியஸ் பை இன்னர் ரேடியஸ் டிவைடட் பை 2 pi KL. ஸோ இதை தான் வந்து நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 pi KL டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா நியூமரேட்டருக்கு போயிடும். ஓகே, ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷினுக்குள்ளே போகலாம். ஆஸ் த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் த தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் த கேஸ். ஸோ கண்டக்ஷன் வித்தின் த கேஸ் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட் 2014 கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீசஸ், ஆப்ஷன் பி டிக்ரீசஸ், ஆப்ஷன் சி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட்,
and option D increases up to a certain temperature and then it starts decreasing அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். Generally, thermal conductivity of the gas can be represented or it is directly proportional to root of temperature by molecular weight. So molecular weight of lighter gases, if it is small, then the thermal conductivity will be more. Similarly, இந்த question வந்து பார்த்தீங்கன்னா with respect to temperature கேட்டிருக்காங்க. So as the temperature increases, thermal conductivity of the gas increases. ஸோ கொஷினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் த கேஸ் என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இன்க்ரீசஸ். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். If a foam insulation is added to 4 cm outer diameter pipe as shown in the figure, the critical radius of insulation in centimeter is dash. ஸோ இது fill in the blank type of கொஷினாக கேட்டிருக்காங்க. கேட் 2015 அண்ட் இந்த கொஷினோட டயக்ராமும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்டர் டயமீட்டர் வந்து 4 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை சுற்றி அவுட்டர் சர்ஃபேஸில் அவுட் சைடு த சர்ஃபேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபோம் இன்சுலேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபோமோட தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. சின்ஸ் இட்ஸ் அன் இன்சுலேட்டர் 0.1 watts per meter Kelvin அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவுட் சைட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட்டும் கொடுத்துருக்காங்க 2 watts per meter square Kelvin அப்படின்னு. பைப்போட தெர்மல் கண்டக்டிவிட்டியும் கொடுத்துருக்காங்க 15 watts per meter Kelvin அப்படின்னு. ஸோ உங்ககிட்ட கேட்குறது வந்து கிரிட்டிக்கல் ரேடியஸ் ஆஃப் இன்சுலேஷன் கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பைப்பு. ஸோ இட் இஸ் நத்திங் பட் அ சிலிண்டர். ஸோ சிலிண்டர் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிரிட்டிக்கல் ரேடியஸ் ஆஃப் இன்சுலேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா K/H. ஸோ outermost thermal conductivity by outermost heat transfer coefficient. ஓகேவா? ஸோ K/H அப்படிங்கிறது போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ K வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோமோடது 0.1 அண்ட் H0 வந்து 2. ஸோ டிவைட் பண்ணும்போது 0.05 மீட்டர் வருது. ஸோ இதை சென்டிமீட்டருக்கு மாற்றினீங்க அப்படின்னா இட் வில் பிகம் 5 சென்டிமீட்டர். ஸோ எந்த ரேஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு மார்க்ஸ் தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.9லேருந்து 5.1 வரைக்கும் உங்களுக்கு மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இட்ஸ் அ 1 மார்க் கொஷின். ஸோ இப்போது நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். A plastic sleeve of outer radius RO equal to 1 mm covers a wire radius of 0.5 mm. ஸோ ஒரு பிளாஸ்டிக் ஸ்லீவ் இருக்குது, அதோட ரேடியஸ் வந்து 1 mm. அது வந்து கவர் பண்ணுது ஒரு ஒயரை. அந்த ஒயரோட ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.5 mm அண்ட் த ஒயர் இஸ் கேரிங் எலக்ட்ரிக் கரண்ட். தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் த பிளாஸ்டிக் மெட்டீரியல் வந்து 0.15 watts per meter Kelvin. The heat transfer coefficient of the outer surface of the sleeve exposed to air. So heat transfer coefficient H கொடுத்துருக்காங்க. And due to the addition of the plastic cover, the heat transfer from the wire to the ambient will. ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து என்ன ஆகும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ போன கொஷின் என்ன பார்த்தோமோ அதே தான், அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா கேட் 2016 மார்னிங் செஷன் கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ இன்க்ரீசஸ், ஆப்ஷன் பி இட் ரிமைன்ஸ் சேம், ஆப்ஷன் சி இட் டிக்ரீசஸ் அண்ட் ஆப்ஷன் டி இட் வில் பிகம் 0. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வித் ரெஸ்பெக்ட் டு ரேடியஸ் என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம பல வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க, அவங்க எல்லாருக்குமே இது புரியும். ஸோ அப் டு எ பர்டிகுலர் ரேடியஸ் கால்டு கிரிட்டிக்கல் ரேடியஸ், கரெக்டாக கிரிட்டிக்கல் ரேடியஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அண்ட் எக்ஸாக்டாக கிரிட்டிக்கல் ரேடியஸ் பொசிஷனில் வந்து உங்களுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் மேக்ஸிமாகவே இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற அவுட்டர் ரேடியஸ் வந்து கிரிட்டிக்கல் ரேடியஸை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ பர்பஸ் ஆஃப் இன்சுலேஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிரும். ஸோ இங்கேயும் அதே தான் கேட்டிருக்காங்க. டியூ டு த அடிஷன் ஆஃப் பிளாஸ்டிக் கவர் த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த ஒயர் டு த ஆம்பியன்ட் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒயருங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் அகைன் இட் இஸ் அ சிலிண்டர். ஸோ ஃபஸ்ட்டே நீங்கள் ஒரு டயக்ராம் போட்டுக்கோங்க. ஸோ சர்க்குலர் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒயரோட ரேடியஸ் வந்து கொடுத்துருக்காங்க விச் இஸ் 0.5 அண்ட் அதை சுற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்டிக் ஸ்லீவ் மெட்டீரியல் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோட ரேடியஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 1 mm வருது. ஸோ அவுட் சைட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க 25 watts per meter square Kelvin அப்படின்னு. ஸோ இப்போ இந்த டீட்டெயில் வச்சு நம்ம கிரிட்டிக்கல் ரேடியஸ் ப்ரொவைட் பண்ணலாம். எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கிரிட்டிக்கல் ரேடியஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி டிவைடட் பை அவுட்டர்மோஸ்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட். ஸோ அந்த வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எம்எம்மில் கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா இட் இஸ் கம்மிங் அரௌண்ட் 6 mm. உங்கள்ட்ட அவுட்டர்மோஸ்ட் ரேடியஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 1 mm தான் இருக்குது. பட் கிரிட்டிக்கல் ரேடியஸோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 mm இருக்குது. ஸோ கிரிட்டிக்கல் ரேடியஸ் தான் அதிகமாக இருக்குது வென் கம்பேர் டு த அவுட்டர் ரேடியஸ்.
ஸோ அப்போது கிரிட்டிக்கல் ரேடியஸ் அப்படிங்கிறது இங்கே இருக்குது, அவுட்டர் ரேடியஸ் நீங்கள் கண்டுபிடிச்சது இங்கே எங்கேயோ தான் வருது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த ஒயர் டு த ஆம்பியன்ட் வில் ஆக்சுவலி இன்க்ரீஸ். அதாவது இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது, இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டு கம்மியாகிட்டே வருது. கொஷின் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த பிளாஸ்டிக் ஸ்லீவ் ப்ரொவிஷனால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் ஃப்ரம் த ஒயர் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு கிரிட்டிக்கல் ரேடியஸை விட அவுட்டர் ரேடியஸ் கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ ஐ கேன் சே தட் இட் இன்க்ரீசஸ். ஸோ த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த ஒயர் டு த ஆம்பியன்ட் வில் ஆக்சுவலி இன்க்ரீஸ். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். So again a straightforward question. A hollow cylinder has a length L and inner radius R1 and outer radius R2. The thermal conductivity is K. The thermal resistance of the cylinder for the radial conduction is. So இதுவும் GATE 2016 afternoon செஷனில் கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இதே சிமிலர் கொஷின் நம்ம பார்த்தோம் வித் ரெஸ்பெக்ட் டு அ டியூப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் தெர்மல் ரெசிஸ்டன்ஸ்னு. ஸோ இப்போ அதே மாதிரி ஒரு ஹாலோ சிலிண்டர்னே டேரெக்டாகவே கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ ln R2/R1 divided by 2 pi KL. Option B ln R1/R2 divided by 2 pi KL. Option C 2 pi KL divided by ln R2/R1. Option D 2 pi KL divided by ln R1/R2. ஸோ ரொம்பவே சிம்பிள். கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ விச் இஸ் ln அவுட்டர் ரேடியஸ் பை இன்னர் ரேடியஸ் டிவைடட் பை 2 pi KL. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். Steady one-dimensional heat conduction takes place across the faces 1 and 3 of a composite slab. ஸோ காம்போசிட் ஸ்லாப்னு கொடுத்துருக்கிறதுனால 2 டிஃப்ரெண்ட் மெட்டீரியலால் மேடப்பாக இருக்கும். ஸோ இந்த டயக்ராமும் வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க அண்ட் இது ஒரு fill in the blank டைப் ஆஃப் கொஷின். ஸ்லாப் ஏ அண்ட் ஸ்லாப் பி in perfect contact as shown in the figure where Ka and Kb denote the respective thermal conductivities. Using the data as given in the figure, the interface temperature T2 is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டேட்டா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டயக்ராம்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னர் மோஸ்ட் சர்ஃபேஸோட டினோஷன் 1 அண்ட் இன்டர்ஃபேஸை வந்து 2ன்னு டினோட் பண்ணியிருக்காங்க அண்ட் அவுட்டர் சர்ஃபேஸை வந்து 3 அப்படின்னு டினோட் பண்ணியிருக்காங்க. இந்த இன்னர் சர்ஃபேஸோட டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க 130 டிகிரி செல்சியஸ் அண்ட் ஃபஸ்ட்டு ஸ்லாபோட தெர்மல் கண்டக்டிவிட்டி K சஃபிக்ஸ் ஏ கொடுத்துருக்காங்க 20 வாட்ஸ் பர் மீட்டர் கெல்வின் அண்ட் செகண்ட் ஸ்லாபோட தெர்மல் கண்டக்டிவிட்டி K சஃபிக்ஸ் பி கொடுத்துருக்காங்க விச் இஸ் 100 வாட்ஸ் பர் மீட்டர் கெல்வின் அண்ட் அவுட்டர் சர்ஃபேஸோட டெம்பரேச்சரும் கொடுத்துருக்காங்க விச் இஸ் 30 டிகிரி செல்சியஸ். 2 ஸ்லாபோட திக்னஸும் கொடுத்துருக்காங்க விச் we can take it as L1 and L2. ஸோ L1 வந்து 0.1 மீட்டர் அண்ட் L2 வந்து 0.3 மீட்டர். ஸோ உங்ககிட்ட கொஷினில் கேட்டிருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் டெம்பரேச்சர் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா ஸோ ஸ்டெடி ஸ்டேட் அப்படிங்கிறத கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸ்டெடி ஸ்டேட் அப்படிங்கும்போது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ அப்போது இந்த ஸ்லாபுக்குள்ளே எவ்வளோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடந்துச்சோ அதே தான் இந்த ஸ்லாப்லேயும் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இல்லை ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ நமக்கு ஜென்ரலாகவே Q கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரியும் டெல்டா T பை சம்மேஷன் ரெசிஸ்டன்ஸ். இங்கே நமக்கு தெரிஞ்ச நோன் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் டெம்பரேச்சரும் தேர்ட் சர்ஃபேஸ் டெம்பரேச்சரும் தான் தெரியும். ஸோ அப்போது நாம் டெல்டா Tங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா T1 மைனஸ் T3 போடலாம் பை சம்மேஷன் ரெசிஸ்டன்ஸ். ஸோ பிளேன் வாலை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸுக்கு வந்து L/KA அப்படின்னு வரும். ஏரியாவை பற்றி இந்த கொஷினில் கொடுக்கல அப்படின்னா 1 மீட்டர் ஸ்கொயர்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிம்ப்ளி L/K அப்படிங்கிற மாதிரி வந்துடும் கண்டக்ஷன் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கேஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு திக்னஸ் வந்து 0.1 மீட்டர், தெர்மல் கண்டக்டிவிட்டி 20 வாட்ஸ் பர் மீட்டர் கெல்வின் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.1/20 ப்ளஸ் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ் அப்படிங்கும்போது நம்ம ஆட் பண்ண போகிறோம். செகண்ட் இதோட தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி L/K விச் இஸ் 0.3 டிவைடட் பை 100. ஸோ அப்போ 0.3 டிவைடட் பை 100 அப்படின்னு போட்டுக்கலாம். இந்த T1 டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்காங்க விச் இஸ் 130 டிகிரி அண்ட் T3 டெம்பரேச்சர் 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை போட்டு நம்ம Q வேல்யூ முதல்ல கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த Q வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்க போது த்ரூ அவுட் த ஸ்லாப் ஆர் பிட்வீன் த ஸ்லாப்ஸ் ஆல்சோ. ஸோ இப்போ நம்மக்கிட்ட கேட்குறது வந்து இன்டர்ஃபேஸ் டெம்பரேச்சர். ஸோ இப்போ இந்த இன்டர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா T2. ஸோ T2 வர மாதிரி நான் வந்து Qவோட எக்ஸ்ப்ரெஷன் மாற்றணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலான்னா T1 மைனஸ் T2 அப்படின்னு மேலே போட்டுக்கலாம் டிவைடட் பையில் இப்போ நம்ம இந்த 2 டெம்பரேச்சர் தான் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மட்டும் போட்டால் போதும் விச் இஸ் ஃபஸ்ட்டு ஸ்லாபோட ரெசிஸ்டன்ஸ் மட்டும் கீழே சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஸோ விச் இஸ் L1/K1 அண்ட் ஏரியா வந்து 1.
ஸோ L1 வேல்யூ நமக்கு தெரியும் which is 0.1 அண்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி 20 வாட்ஸ் per மீட்டர் கெல்வின் கொடுத்துருக்காங்க அண்ட் T1 வேல்யூ நமக்கு தெரியும் 130 டிகிரி அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்ச அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வேல்யூவை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து ரீஅரேஞ்ச் பண்ணி நம்மளால் T2 வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஆல்ரெடி கண்டுபிடிச்ச அந்த Q வேல்யூவை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ T2க்கு ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா T2 ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் கம்மிங் அரவுண்ட் அஸ் 67.5 டிகிரி செல்சியஸ். ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் அவார்ட் பண்ணியிருக்காங்க 67லேருந்து 68 வரைக்கும். ஸோ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். So again a similar question, a metallic cylindrical casing of an exhaust pipe has inner radius of 50 mm and wall thickness of 7 mm. If the thermal conductivity of the material of the casing is 50 watts per meter Kelvin, then the thermal resistance of the casing in Kelvin per kilowatt is dash. Up to 3 decimal places வந்து கேட்குறாங்க. GATE 2017ல கேட்ட கொஷின். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் சிலிண்டர் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிரஷனாக கேட்டுட்டு இருந்தாங்க 2 கொஷினில். இப்போ அதே விஷயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா வேல்யூ கொடுத்து தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு டயக்ராம் போட்டுக்கோங்க. நம்மக்கிட்ட வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தெர் இஸ் அ மெட்டாலிக் சிலிண்ட்ரிக்கல் கேசிங்னு கொடுத்துருக்காங்க அண்ட் அதோட இன்னர் ரேடியஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 50 mm கொடுத்துருக்காங்க. இன்னர் ரேடியஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 50 mm கொடுத்துருக்காங்க அண்ட் உங்களுக்கு திக்னஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா திக்னஸ், ஸோ அது வந்து 7 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் இருக்கிறது இன்னர் ரேடியஸ், அதோட வேல்யூ 50 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு அவுட்டர் ரேடியஸ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னர் ரேடியஸ் ப்ளஸ் திக்னஸ். ஸோ அப்போ 50 mm ப்ளஸ் 7 mm வில் கிவ் யூ 57 mm. ஸோ நமக்கு இன்னர் ரேடியஸும் அவுட்டர் ரேடியஸும் வந்து கிடச்சிருச்சு. லென்த் ஆஃப் த பைப் கொஷினில் கொடுக்கல அப்படின்னா நம்ம வந்து 1 மீட்டர் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். தெர்மல் கண்டக்டிவிட்டி வேல்யூ கொடுத்துருக்காங்க 50 வாட்ஸ் per மீட்டர் கெல்வின். ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. தெர்மல் ரெசிஸ்டன்ஸ்க்கு நமக்கு ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும், 2 கொஷினில் பார்த்துருக்கோம், ப்ரீவியஸ் கொஷின்ஸ்லையும் நம்ம பார்த்துருக்கோம். இட் இஸ் ln அவுட்டர் ரேடியஸ் பை இன்னர் ரேடியஸ் டிவைடட் பை 2πkl. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு R2 R1 தெரியும், தெர்மல் கண்டக்டிவிட்டி வேல்யூவும் தெரியும், லென்த் வேல்யூ 1ன்னு போட்டுக்கலாம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து கெல்வின் பர் வாட்டில் வரும். பட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெல்வின் பர் கிலோ வாட்டில் கேட்டிருக்காங்க. ஸோ வாட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டிவைடட் பையில் தான் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க கிலோ வாட்டுக்கு. ஸோ சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 0.417 கெல்வின் பர் கிலோ வாட் வருது. ஸோ இது ஒரு fill in the blank டைப் ஆஃப் கொஷின். 0.417 Kelvin per kilowatt. So hope you can understand this question. ஸோ இது வரைக்கும் பாருங்கள், டவுட்ஸ் எதாவது இருந்தால் கேளுங்க, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.